என்னங்க நடக்குது என்னன்னு கேட்கிறாரு, உன்கிட்ட ஜிபே இருக்கா, போன்பே இருக்கா, அமௌண்ட் அமுச்சுடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹெல்மெட் போட்டு எல்லாமே, வண்டிக்கு இன்சூரன்ஸ் முதற்கொண்டு லைசன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா வச்சு. சார் சொல்லுங்க சார், இப்போ எல்லாருமே வந்து பின்னாடி வரீங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கிறாங்களா சார்? ஹெல்மெட் வந்து எல்லாருமே போட்டுக்கணும். வண்டி ஓட்டிட்டு வரீங்க நீங்க போட்டுக்கணும், பின்னாடி உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாரும். சரிங்க சார், ஷோரூம்ல யாருமே அப்படி 2 ஹெல்மெட் கொடுக்கறது இல்லைங்க சார். ஷோரூம்ல கொடுக்குற மாதிரி நம்ம வண்டி ஓட்டுறது இல்லை. சரிங்க சார். இல்லைங்க சார், நான் மாடிஃபிகேஷன் எதுவுமே நான் பண்ணலைங்க சார், எல்லாமே அப்படியே தான் இருக்கு சார். நான் உங்களை மட்டும் பெசலாக சொல்லுறேன். சரிங்க சார், இப்போ எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து 2 ஹெல்மெட் கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்துறாங்களா? அப்போ நீங்கள் போகிறதா இருந்தால் எல்லாத்துக்குமே ஃபைன் பண்ணுமே. ஏன் இப்போ இத்தனை பேர் போகிறாங்க, இங்கே இப்போ பின்னாடி போகிறாங்க, எல்லாருமே யாருமே போடாமல் தான் இல்லைங்க சார். அப்படி செக் பண்ணி இல்லைங்க சார். இப்போ கூட நான் பார்த்தேன், ஒரு அண்ணன் இருந்தாங்க, ஒரு அக்கா இருந்தாங்க, அமுச்சு தான் விட்டீங்க. ஓ, அப்போ உங்கள் ரிலேட்டிவ் அப்படின்னா நீங்கள் அமுச்சு விட்டுருவீங்களா? குழந்தை பச்சை குழந்தை எப்படிங்க சார், பச்சை குழந்தை வச்சிருக்காங்கன்னா பச்சை குழந்தைக்கு சேஃப்டி தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ சேஃப்டிக்கு தானே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அவங்கள அனுப்பிவிட தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அவங்களாம் அனுப்பிவிடாம சட்டனா எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க சார். ஹாஸ்பிட்டல் நானும் தான் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க பீரியட்ஸ் ஆகிட்டாங்க, அதுக்கு நாங்களும் ஆஸ்பத்திரி தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன சார் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். பேசுறதுக்கு என்னன்னா பேசிட்டு இல்லைங்க சார், அதுதான் சார் மேட்ரு. அப்படின்னா எக்ஸ்கூஸ் பண்ணா அனுப்பிட்டு போக போகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இவ்வளோதான் சார் மேட்ருன்னு சொன்னால் வேலையை முடிஞ்சு போயிருப்பேன் சார்.